வேதபாட வகுப்பிற்கு வந்திருக்கின்ற உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலே நாம் சிந்திக்கின்ற தலைப்பு காக்கின்ற கர்த்தர். கடவுள் என்றாலே காப்பாற்றுகிறவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஜனங்களெல்லாம் சொல்ற வார்த்தை கடவுளையே காப்பாத்து என்பார்கள். இயேசு என்ற வார்த்தைக்கு சவுண்ட் ஆடபிளா இல்ல, கொஞ்சம் இயேசு என்ற வார்த்தைக்கு வழக்கு சொல்லிலே காப்பாற்றுகிறவர் என்று நாம் பொருள் கொள்ளலாம். ரட்சிக்கிறவர், ரட்சகர், மீட்பர் என்றெல்லாம் நாம் அவரை அழைக்கிறோம். ரட்சணிய தேவன் என்று அழைக்கிறோம். அதற்கு சரியான ஒரு பொருள் காப்பாற்றுகிறவர், காக்கின்றவர். கிறிஸ்து என்றால் அது ஒரு பெயர் அல்ல, அது ஒரு டைட்டில் என்று சொல்லலாம். அது கொடுக்கப்பட்ட ஒரு பட்டம். இயேசுவாகிய அந்த காப்பாற்றுகிறவருக்கு காப்பாற்றுகிறவர் என்ற அந்த பொறுப்பிலே வந்தவருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு டைட்டில், ஒரு பட்டம். அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நியமிக்கப்பட்டவர் என்று பொருள். இயேசு கிறிஸ்து என்றால் காப்பாற்றும்படி நியமிக்கப்பட்டவர், காப்பாற்றும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பொருள். இந்த இயேசு என்ற வார்த்தை ஆங்கிலத்திலே ஜீசஸ் என்று சொல்லப்படுகிறது. கிரேக்க பதம் இயேசுஸ் என்று அழைக்கப்படுகிறது. இயேசு என்பது அது ஒரு பொதுவான பெயர். அந்த இஸ் என்ற அந்த பதத்திற்கு ஒரு பெண், ஆண் என்று பிரிக்கும்படியாக, ஜெண்டரை பிரிக்கும்படியாக, ஆணை குறிப்பதற்கு தான் அந்த யூஎஸ் என்ற இந்த உச்சரிப்பு வருகிறது. இயேசுஸ் என்று கிரேக்க பதம் சொல்கிறது. நாம் அதை தமிழிலே இயேசு என்று நாம் பொருள் கொண்டிருக்கிறோம். அது மிக சரியான ஒரு மொழிபெயர்ப்பு, சரியான உச்சரிப்பு. எபிரேய பதம், அந்த இயேசு என்ற கிரேக்க பதத்தின் எபிரேய பதம் ஜாஷுவா, இயேசுவா என்று சொல்லப்படுகிறது. இந்த இரண்டிற்கும் ஒரே பெயர். இயேசு என்ற கிரேக்க பதத்திற்கும் இயேசுவா அல்லது யோசுவா என்று சொல்லப்படுகிற எபிரேய பதத்திற்கும் ஒரே பொருள், காப்பாற்றுகிறவர் என்று பொருள். என்னுடைய பர்பஸ் டு டெலிவர், டு ரெஸ்கியூ என்று சொல்லி நாம் பொருள் கொள்ளும்படி யாவே இஸ் சால்வேஷன், காட் சேவ்ஸ் நாம் இதிலே உறுதியாக நாம் பொருள் கொள்ளலாம். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பொருள். மெசாயா என்று அழைக்கிறார்கள், மேசியா என்கிறோம். மேசியா என்ற அந்த கிரேக்க எபிரேய பதத்திற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பொருள். அப்படி என்றால் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நீங்கள் இந்த பெயரை வைத்து அழகான நற்செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லலாம். இயேசு கிறிஸ்து ஏன் எங்களிடத்திலே சொல்லுகிறீர்கள்? அது கிறிஸ்தவ கடவுள், வெளிநாட்டு கடவுள், வெள்ளைக்கார மதம் என்றெல்லாம் தவறாய் புரிந்திருக்கிற மக்களுக்கு இந்த பூமியிலே நம்மை காப்பாற்றும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவர், காப்பாற்றும்படி நியமிக்கப்பட்டவர் இயேசு என்று சொல்லும்படியாக இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். இயேசு என்பது ஒரு பெயர், கிரைஸ்ட் என்பது ஒரு டைட்டில் அல்லது ஒரு பட்டம் என்று சொல்லலாம். காப்பாற்றும்படி பட்டம் சூட்டப்பட்டவர், பட்டம் அளிக்கப்பட்டவர், நியமிக்கப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இயேசு. அவருடைய பிரதான நோக்கமே, அவருடைய அட்வென்ட் என்பார்கள், அவருடைய வருகையின் பிரதான நோக்கமே காப்பாற்றுவதற்காக. அதனால்தான் இயேசு கிறிஸ்து பவனி வரும்பொழுது தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்றார்கள். ஓசன்னா என்றால் காப்பாற்றுங்கள், விடுதலை செய்யுங்கள். கம்மியா இருக்கு. காப்பாற்றுகிறவர் என்று பொருள். இயேசு என்றால் காப்பாற்றுகிறவர். இயேசு கிறிஸ்து என்றால் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பொருள். இன்றைக்கு காக்கின்ற கர்த்தர் என்ற தலைப்பிலே நாம் இன்றைக்கு வேத பாடத்தை நாம் ஆழமாக பார்க்கலாம். சங்கீதம் 121 விதமாய் சொல்கிறது, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இந்த சங்கீதம் ஒரு அற்புதமான சங்கீதம். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உன்னை காக்க கடவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்மை காப்பாற்றாவிட்டால், காக்கிறவராய் இராவிட்டால், நமக்கும் அவருக்கும்
இருக்கிற உறவிலே ஒரு பொருளும் இல்லாமல் போய்விடும். அவர் நம்மை காக்கிறவர். உலக வழக்கு ஒன்று உண்டு. பிள்ளையை பெற்றுவிட்டால் போதுமா, அதை பேணி வளர்க்க வேண்டும் என்பார்கள். இன்றைக்கு ஒரு கோழி 21 நாட்கள் முட்டைகளை அடைகாத்து குஞ்சு பொரித்து அந்த அத்தனை குஞ்சுகளையும் அதை இழந்து விட்டால் அதனுடைய பிரயாசங்கள் எல்லாம் வீண். அதே போல தேவனாகிய கர்த்தர் மனிதனை தம்முடைய சாயலாக உருவாக்கி அவனுக்காக தன் ரத்தத்தை சிந்தி அவனை மீட்டு அவனை காப்பாற்றி தன்னுடைய ராஜ்யத்திலே சேர்க்காவிட்டால் அதற்கு பொருள் இல்லாமல் போய்விடும் அல்லவா? அதை போல பாவிகளை காப்பாற்றும்படி ரட்சிக்கும்படி இயேசு உலகத்துக்கு வந்தார். அவர் ரட்சிப்பதற்காகத்தான் வந்தார். இந்த ரட்சிப்பு என்ற வார்த்தை கிராமத்திலே நாம் சொல்லும் பொழுது ஜனங்கள் திகைப்பார்கள், இது என்ன பொருள் என்று. காப்பாற்றுகிறவர் என்று சொன்னால், விடுதலை செய்கிறவர் என்று சொன்னால் அவர்கள் விளங்கிக் கொள்வதற்கு எளிதாக இருக்கும். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. Behold, he who keeps Israel shall neither slumber nor sleep என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்திலே. இங்க என்ன சொல்லப்படுகிறது? இஸ்ரவேலை காக்கிறவர் கண் அயர்வதும் இல்லை, அயர்ந்து அவர் தூங்குவதும் இல்லை, நித்திரை அடைவதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவருடைய பிரதான பணி, பிரதான நோக்கம், பிரதான தொடர்பு, ஐக்கியம் என்பது நம்மை காக்கின்ற பெரிய ஒரு தெய்வீக வல்லமையை அவருடையவராக கர்த்தர் இருக்கிறார். நம் அநேக வேளைகளிலே ஒரு குழந்தையை, சிசுவை பெற்றெடுத்து அந்த தாய் சில வேளை அவள் அயர்ந்து தூங்கி விடுவாள். அந்த குழந்தை தன் மடியில் இருக்கும்போது, தாளாட்டும் பொழுது, பாலூட்டும் பொழுது கூட அவள் அயர்ந்த நித்திரை அடைந்து விடுவாள். காரணம் அலுப்பாயிருக்கும், களைப்பாயிருக்கும், தூக்கமின்மையாயிருக்கும். அதே போல வாகனத்தை ஓட்டுகிறவர்கள் இரவிலே தூங்காமல் வாகனத்தை ஓட்டும் பொழுது அவர்கள் அரை தூக்கத்திலே வாகனத்தை ஓட்டுவதை நாம் பார்த்திருக்கிறோம். அப்படி இருந்தால் எப்படி ஒரு தாய் தன் சேயை மறந்து தூங்கினால் எப்படி இருக்கும்? வாகனத்தை ஓட்டுகிற நபர் தூங்கினால் எப்படி இருக்கும்? இதையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். இவையெல்லாம் விபத்துக்கு நேரிடுவதாக வழிவகுக்கும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. காரணம், அவர் நம்மை காத்து கொண்டிருக்கிறார். முதலாவது நற்செய்தி இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது யாருக்கு அறிவிக்கப்பட்டதென்றால், இரவிலே, லூக்கா நாம் வாசிக்கிறோம், இரவிலே அவர்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இரவிலும் அவர்கள் தூங்காதபடிக்கு ஆடுகளை காத்து கொண்டிருந்தார்கள். பகலெல்லாம் மேய்த்து கொண்டிருக்கிறார்கள், இரவிலே காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு எங்கே தூக்கம் என்று கேள்வி நமக்கு வருகிறது. அப்படிப்பட்ட நபர்களிடத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்த நற்செய்தி முதலாவதாக சொல்லப்படுகிறது. இங்க என்ன காண்கிறோம்? ஆண்டவர் நம்மை காக்கிறவராய் இருக்கிறபடினாலே இமைப்பொழுது கூட நம்மை அவர் மறக்கிறவராக இல்லை. இதைத்தான் சகரியா 2:8 வாசிக்கிறோம். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி சகரியா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து அவர்கள் மீண்டு எருசலேமுக்கு வந்த பிறகு அவர்கள் தேவாலயத்தை கட்டும் முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள் சோர்வும் களைப்பும் எதிரிகளை குறித்த பயமும் வந்த பொழுது பரிசுத்த தேவன் சகரியா தீர்க்கதரிசி மூலமாக அந்த ஜனங்களை ஆற்றுகிறார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அப்படி என்றால் உங்களை தொடுவதற்கு அவர் அனுமதிப்பதில்லை. காரணம், அவர் உங்களை காக்கிறவர். For he who touches you touches the apple of eye என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு கண்களின் கருவிழியாக கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். கண்ணை இமை காப்பது என்பார்கள். ஒரு தூசி கண்ணுக்கு நேராக வரும் பொழுது, ஒரு ஆயுதமோ ஒரு தாக்குதலோ நடக்கும் பொழுது அந்த கண் இமைகள் அது பட்டென்று மூடி அந்த கண் விழிகளை காக்கும். இங்கு அதற்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அவர் அதற்கு அனுமதிப்பதில்லை. அவருடைய வல்லமையை தாண்டி ஒருவரும் உங்களை தொடுவதில்லை. காரணம், அவர் உங்களை காத்து கொண்டிருக்கிறார். அவர் காக்கின்ற தேவன். பயந்திருந்த யூதர்களுக்கு பலப்படுத்தும் ஊழியத்தை சகரியாவும் ஆகாயும் விதமாக செய்து அவர்களை உற்சாகப்படுத்தினார்கள். தேவன் காக்கின்றவர் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான காரியத்தை அவர்கள் பயந்து போன யூதர்களுக்கு வெளிப்படுத்தினார்கள். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த காரியத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்மோடு இருக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்மை காக்கின்ற கர்த்தர். அவர் நம்மோடு இருக்கிறபடினாலே நாம் தாவீதை போல சொல்லலாம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும்
பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி தைரியமாய் சொல்லலாம். ஏன் கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார் என்றால் அதற்கு பல காரணங்கள் உண்டு. அதிலே ஒரு குறிப்பாக 5 காரியங்களை மட்டும் இந்த நாளிலே நாம் தியானிப்போம். அது மிக அவசியமாக இருக்கிறது. முதலாவது காரியம், நமக்கும் ஆண்டவருக்கும் பிரிவினை உண்டு பண்ணுகிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய ஒரு காரியம் பாவம். தேவன் அவர் பரிசுத்தர், தீமையை பார்க்க மாட்டாத சுத்தக்கண்ணர், அவர் வாயிலே வஞ்சனை இல்லை, அவர் கபடற்றவர், அவரிடத்திலே கரை இல்லை, பிழை இல்லை, அவர் பரிசுத்தத்தில் பயங்கரமானவர் என்றெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அதே வேளையிலே மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட நாம் தேவசாயலாக இருந்தாலும் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது அவர்கள் தேவ மகிமையை இழந்து போனார்கள். தேவனுடைய அந்த அற்புதமான ஐக்கியத்தை இழந்து போனார்கள். ஆண்டவர் 2 காரியங்களை சொன்னார். நீங்கள் சகல விருட்சத்தின் கனிகளையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் முளைக்க பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கிறது. அந்த ஜீவ விருட்சத்தின் கனியினுடைய அற்புத காரியம் என்ன? அந்த விருட்சத்தை புசித்தால் மரணத்தை சந்திக்க, அதாவது அந்த ஜீவ விருட்சம் நமக்குள் ஜீவனை நிலையாக நித்தியமாக வைத்து விட்டிருக்கும். ஆகையினால் அந்த விருட்சத்தின் காரியத்தையும் கர்த்தர் அங்கு வைத்திருந்தார். இவ்வளவு நன்மையான காரியங்கள் இருக்கும் பொழுது சாத்தான் சர்ப்பத்தின் வழியாக வந்து ஏவாளோடு பேசி ஏவாளை பொய்யை நம்பும்படி செய்தான். முதலாவது ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். ஆகினால் அவள் பலவீனமான பாண்டம் என்று அழைக்கப்படுகிறாள். மண்ணிலிருந்து மனிதன் உருவாக்கப்பட்டான். மனிதனுடைய எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்ட பெண் பலசாலியாகத்தானே இருக்க வேண்டும். ஆனால் அவளை குறித்து வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? மனைவியானவள் பலவீனமான பாண்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவர்கள் சாத்தானுக்கு என்றைக்கு மூத்த தாயாகிய ஏவாள் பிசாசுடைய பொய்க்கும் வஞ்சனைக்கும் தன்னை உடன்படுத்தினாலோ ஈடுபடுத்தினாலோ ஒப்பு கொடுத்தாலோ, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியாமல் அவிசுவாசத்தினால் அவள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மீறுதலுக்கு உட்பட்டாலோ, அப்பொழுதிருந்தே அவள் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறார். அதனால்தான் பவுல் எழுதுகிறார், ஆதாமல்ல முதலாவது ஏவாளே வஞ்சிக்கப்பட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக ஏவாளும் ஆதாமும் கர்த்தருடைய கட்டளையை மீறி இழக்கப்பட்ட கனியை புசித்து அவர்கள் தேவனுடைய காவலை இழந்தார்கள், தேவனுடைய பாதுகாப்பை இழந்தார்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21-24 வசனங்களை விதமாக பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனைப் போலானான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்தில் இருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இங்கு மனுஷிக்கு காக்கிற தேவனாய் இருந்த ஆண்டவர் இன்றைக்கு அவர்கள் பாவத்திலே என்றென்றைக்கும் நிலைத்து நித்திய நரகாக்கினை அடைந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு காரியத்தை அவர் செய்தார். ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்களை அனுப்பினார். அதற்கு முதல் காரியம், அங்கு ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கிறது. ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தால் என்றென்றைக்கும் பாவியாகவே அவர்கள் இந்த பூமியிலே நரகாக்கினிலே இருக்க வேண்டிய நிர்பந்தமாகிவிடும். ஆகினால்தான் நன்மை தீமையை அறியத்தக்க கனியை புசித்த உடனே கர்த்தர் அவர்களை சந்தித்து ஜீவவிருட்சத்தின் கனியை அவர்கள் புசிக்க கூடாது என்ற ஒரே காரியத்துக்காக ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்களை அனுப்பினார். ஆனால் அவர்கள் போக மறுத்த பொழுது அவர்களை துரத்தி விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு கர்த்தர் கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கும் சுடரொளி பட்டயத்தையும் வைத்து ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய கட்டளையிட்டார். அப்படி என்றால் மனிதனை காக்கின்ற கர்த்தர்
இங்கு ஜீவவிருட்சத்தை காக்கும்படி கட்டளையிட்டார் என்றால், அந்த மனிதனை காக்கும் ஒரு மிகப்பெரிய முயற்சி. அவன் இப்பொழுது பாவத்தில் இருக்கிறான், அவன் மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்தவனாய் இருக்கிறான். இப்பொழுது அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தால் அவன் என்றென்றைக்கும் பாவியாக, என்றென்றைக்கும் மரணத்துக்கு ஏற்றவனாக இருப்பானே என்ற அந்த காரியத்தை விளக்கும்படி, ரட்சிப்பின் திட்டத்தை கொடுக்கும்படியாக ஆதியாகமம் 3:15 கர்த்தர் சொன்னார் ஏவாளிடத்திலே, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று சொல்லி சர்ப்பத்திடத்திலே கர்த்தர் அந்த காரியத்தை சொல்லி ரட்சிப்பின் திட்டத்தை ஆதாமுக்கும் ஏவாளுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி என்றால் தேவன் நம்மை எதிரே காக்கிறார் என்றால், பாவம் செய்யாதபடிக்கு, பாவத்திலே நாம் நிலைத்திருக்காதபடி நம்மை காக்கின்றார். இதுதான் முதல் காரியம். தேவன் நம்மை காப்பாற்றுவதற்கான காரியம், காக்கின்றதற்கான காரியம் இதுதான். தேவனால் பிறந்த எவனும் பாவத்தில் நிலை நிற்பது இல்லை என்று 1 யோவானிலே நாம் வாசிக்கிறோம். பாவம் செய்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல, ஏனென்றால் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று நாம் ரோமரிலே வாசிக்கிறோம். அப்படி என்றால் இந்த பாவம் தேவனை விட்டு தூரப்படுத்துகிறது, நிரந்தரமாக பிரித்து விடுகிறது. அப்படி என்றால் மனிதன் பாவத்திலே நிலை நிற்கக்கூடாது என்பதற்காகத்தான் கர்த்தர் காப்பாற்றுகின்றார். இன்றைக்கு நம்மை பரிசுத்தத்தை நோக்கி நடத்தி கொண்டிருக்கிறார், நித்திய வாழ்வை நோக்கி நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் கால் சறுக்கும் போதெல்லாம் அவருடைய கிருபையினால் தாங்குகிறார். நாம் பாவத்தினால் மடங்கடிக்கப்படும் பொழுது நம்மை தூக்கி விடுகிறார். நாம் பாவி என்று நம்மை உலகமே தள்ளிவிட்டாலும் அவர் நம்மை சேர்த்துக் கொள்கிறார். காரணம், இயேசு சொன்னார், நான் நீதிமான்களை அல்ல பாவிகளையே ரட்சிப்பதற்கு உலகத்துக்கு வந்தேன் என்கிறார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். பாவிகளில் பிரதான பாவினான் என்று சொல் 1 தீமோத்தேயு 1:15 பவுல் சொல்கிறார். அப்படி என்றால் காரியம் என்ன? நாம் பாவத்தை நிலைநிற்கக்கூடாது, பாவத்திலே நிலைநிற்கக்கூடாதற்கா என்பதற்காக அவர் நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக, அவர் நம்மை கிருபையிலே நிலைத்திருக்கும்படி நம்மை காக்கின்றார். ஆதியாகமம் 6:5 முதல் 9 மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியில் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள், அனைத்து ஜீவன் ராசிகளை நான் நிக்கிரகம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்படி என்றால் அவர் நம்மை தம்முடைய கிருபையினால் காக்கின்றார், கிருபையிலே நிலைநிற்கும்படி காக்கின்றார். நாம் எதை இழந்தாலும் கிருபையை இழந்து விடக்கூடாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கிருபை என்பது தேவனால் கொடுக்கப்படுகிற ஈவு, தகுதியற்றவர்களுக்கு வழங்கப்படுகிற மகா பெரிய கொடை. அதற்கு தகுதி உள்ளவர்களுக்காக வழங்கப்படுகிற பரிசல்ல, தகுதியற்றவர்களுக்கு வழங்கப்படும் தரமான தகுதி தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு பரிசு, நம்மை தகுதியாக்கும் பரிசு. அந்த கிருபை, அதில் நாம் நிலை நிற்க வேண்டும். அந்த கிருபை தான் நம்மை ரட்சிக்கும். விசுவாசத்தை கொண்டு கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்லாத தேவனுடைய ஈவு. அதனால் கர்த்தர் அந்த கிருபையிலே நாம் நிலைத்திருக்கும்படி நம்மை காப்பாற்றி வருகின்றார். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்த பொழுது அவன் காக்கப்பட்டான். அவனும் அவன் வீட்டாரும் காக்கப்பட்டான். அவனும் அவன் மனைவியும் 3 மகன்களும் அவருடைய மனைவிமாரும் மொத்தம் 8 பேர் காக்கப்பட்டார்கள். காரணம், அவர்களுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கிருபை நம்மை காப்பாற்றுகிறது. அதைத்தான் பவுல் சொல்கிறார், அவருடைய கிருபை எனக்கு போதும் என்று கர்த்தர் சொன்னார், அது எனக்கு போதும் என்கிறார். இன்றைக்கு எல்லாம் இருந்தும் தேவனுடைய கிருபை இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. அதைத்தான் வள்ளலார் சொன்னார், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்றார். அப்படி என்றால் காரியம் என்ன? கிருபை இல்லை என்றால் நாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு போக முடியாது. கிருபைக்குள்ளாக வைத்துக் கொள்கிறார். அன்றைக்கு மோசே கூட கர்த்தரை பார்க்கும்படி விரும்பின பொழுது அவர் சொன்னார், என் கரத்தினால் உன்னை மூடுவேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை நீ காண்பாய், என்னை பார்த்து ஒருவரும் உயிரோடு இருக்க முடியாது என்று சொல்கிறார். அந்த கர்த்தர் மூடுகிறார், காப்பாற்றுகிறார் என்பதுதான் கிருபை.
நோவா தன் காலத்தில் அவன் நீதிமான உத்தமனாய் இருந்தபடினாலே கர்த்தருடைய கண்களிலே அவனுக்கு கிருபை கிடைத்தது. அந்த கிருபை அவனை காப்பாற்றியது. அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தவனாய் இருந்தான். யோனா மீனின் வயிற்றில் இருந்தபோது ஒரு ஜெபம் ஏறெடுத்தார். யோனா 2:8. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இன்றைக்கு மாயை, இந்த உலகம் மாயை, காண்கிறவர்கள் யாவும் அநித்தியமானவைகள், காணப்படாதவர்கள் நித்தியமானவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்கிறான். மாயை என்று சொல்லி அவன் சொன்ன காரியம் என்ன? அவன் அனுபவத்திலே சொல்கிறான், என் கண் இச்சித்தவைகள் ஒன்றையும் நான் தடை செய்யவில்லை. என் மனம் எல்லாவற்றிலும் சந்தோஷமாய் இருந்தது. மதுபானத்தால் என் சரீரத்தை நான் சீராட்டி கொண்டிருந்தேன். என் மனம் விரும்பினர்கள் ஒன்றையும் நான் தடை செய்யவில்லை. நான் பெரிய வீடுகளை கட்டினேன், தோட்டங்களை நாட்டினேன், குளங்களை வெட்டினேன், கணிதரும் விருட்சங்களை உண்டாக்கினேன், சங்கீதக்காரர்களை சம்பாதித்தேன். ஆடல் பாடல் குடி வெறி களியாட்டு என்று சொல்லி நான் உற்சாகமாக இருந்தேன். ஆனால் எல்லாம் மாயை மாயை மாயை, எல்லாம் மாயை, சூரியனுக்கு கீழே இருக்கிற அனைத்து மாயை என்று சொல்லி அவன் முடிக்கிறான். இப்படிப்பட்ட பொய்யான மாயை பற்றி கொள்ளுறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். கிருபையை இழந்தவர்கள் தேவனால் காக்கப்படுவது இல்லை. சவுல் ராஜா, முதலாவது இஸ்ரவேலின் சவுல் ராஜா கிருபை இழந்தான். அவனுடைய மரணம் கொடூரமாய் இருந்தது. கிருபை இழந்தவர்கள் அவர்கள் வீணாய் போனார்கள் என்பதற்குத்தான் இயேசு சொன்னார், லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்ளுங்கள் என்றார். லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து, பொய்யான மாயை பார்த்து அவர்கள் உப்புத்தூணாய் போனார். அவள் காக்கப்படவில்லை. லோத்து நீதிமானாய் இருந்தாலும் அவன் மனைவி காக்கப்படவில்லை. லோத்துவை கர்த்தர் ரட்சித்தார் என்று சொல்லி நாம் 1 பேரிலே வாசிக்கிறோம். நீதிமானாகிய லோத்துவை அவர் ரட்சித்தார் என்று பார்க்கிறோம், காப்பாற்றினார் என்று பார்க்கிறோம். அவன் கிருபை பெற்றுக் கொண்டவனாய் லோத்து இருந்தான். ஆனால் உடன் இருந்த அவன் மனைவியோ கிருபை இழந்து போனாள். அதனால்தான் கர்த்தர் சொன்னார், கிருபை இழந்தவர்கள் தேவனால் காக்கப்படுவதில்லை என்றபடி அவள் உப்பு தூணாய் போனாள் என்று பார்க்கிறோம். புலம்பல் 3:22 நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அப்படி என்றால் அவருடைய கிருபையினாலே நாம் காக்கப்படுகிறோம். அவருடைய கிருபையிலே நிலைத்திருக்கும்படி நாம் காக்கப்படுகிறோம். முதலாவது, நாம் பாவத்திலே நிலைநிற்க கூடாது என்பதற்காக காக்கப்படுகிறோம். 2வது, நாம் கிருபையிலே நிலைத்திருக்கும்படி காக்கப்படுகிறோம். 3வது, தேவன் எதற்காக நம்மை காக்கிறார் என்றால் அவருடைய வாக்கு தத்தத்தையும் அவருடைய உடன்படிக்கையையும் நிறைவேற்றும்படியாக நம்மை அவர் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அவர் காக்கின்ற கர்த்தர். ஆதியாகமம் 8:20-22 அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பது இல்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பூமியுள்ள நாளெல்லாம் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதல் என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். இங்கே காரியம் என்ன? காக்கின்ற தேவன் அழித்தார் என்று சொல்லி நாம் யோசிப்போம். ஆனால் அவர் காப்பதற்கான காரியம் இங்கு இல்லை. அவர்கள் பாவத்திலே நிலை நின்றார்கள், கிருபையை இழந்து போனார்கள். தாழ்மையுள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமையுள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு ஜனங்கள் தேவனோடு எதிர்த்து நின்றார்கள். தேவனுடைய காவலை அவர்கள் இழந்து போனார்கள். அவர்கள் ஜலப்பிரளயத்தால் அழிந்து போனார்கள். ஆனால் கர்த்தருக்கு பயந்த நோவா, கிருபை பெற்ற நோவா, அவன் காக்கப்பட்டான். இன்றைக்கு நாம் தேவனுடைய கிருபையினாலும் தேவனுடைய இரக்கத்தினாலும் காக்கப்பட்டு வருகிறோம். இது அவருடைய வாக்கு தத்தம். நான் இனி ஒருபோதும் ஜலப்பிரளயத்தினால் இந்த பூமியை அழிப்பது இல்லை என்று சொன்னார். இன்னைக்கு சுனாமி வருகிறது, மிகப்பெரிய கடல் கொந்தளிப்பு, கடல் சீற்றங்கள் வருகிறது. ஆனால் அவைகளெல்லாம் அடங்கி போய்விடுகின்றன. சில அளவிற்கு அவர்கள் மீறி வந்தாலும் அவைகளை திரும்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அடக்கி மீதம் உள்ளவர்களை அவர் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். காரணம், அவர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தெய்வன் அல்ல. அவர் பொய்யுரையாத தேவன், மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. அவர் வாக்கு பண்ணினவர், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறார். அதை நிறைவேற்றும்படி நம்மை காப்பாற்றுகிறார். அந்த வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளை நாம் இருக்கிறபடினாலே தேவன் நம்மை காக்கின்றார். மேலும் ஆதியாகமம் 9:11-17 வசனங்களிலே,
இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். I set my rainbow in the cloud and it shall be for the sign of the covenant between me and the earth என்கிறார். அப்படி என்றால் பூமிக்கும் பூமியில் உள்ள மனிதர்களுக்கும் அவர் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். என்ன? ஜலப்பிரளயத்தினால் இனி இந்த பூமி அழியப் போவதில்லை. எப்பொழுதெல்லாம் ஜலப்பிரளயம் வருவது போல ஒரு தோற்றம் வருகிறதோ, பெருமழை வருகிறதோ, கடல் சீற்றம் உண்டாகிறதோ, அப்பொழுதெல்லாம் அந்த வானவில்லை நான் நோக்கி பார்ப்பேன். அப்பொழுது அந்த வானவில் வாயிலாக நான் இந்த பூமியை காப்பேன், அதிலே இருக்கிற மக்களை காக்கின்றேன் என்று சொல்கின்றார். அவர் வாக்கு தத்தத்தையும் அதன் உடன்படிக்கையும் நிறைவேற்றும்படியாக காக்கின்ற கர்த்தர். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கை நினைவு கூறுவேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேல் உள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கு உண்டான நித்திய உடன்படிக்கை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். இது எனக்கும் பூமியின் மேல் உள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடே சொன்னார். அப்படி என்றால் தேவனாகிய கர்த்தர் அவர் சொன்ன வாக்கின்படி நான் உன்னை காக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அதை செய்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுத்த வாக்கு என்ன? நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், உலகமெங்கும் போங்கள், நான் உங்களை காக்கும்படி சகல நாட்களும் உடனே கூட இருப்பேன் என்று சொன்னார். ஆகினால் நாம் ஒரு காரியத்தை மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா, கர்த்தர் என்னை காப்பாற்றுவாரா என்று சொல்லி நாம் ஒருபோதும் சந்தேகப்படவோ, திகைக்கவோ, சிந்திக்கவோ, குழப்பம் பெறவோ, வருத்தமடையவோ, சோர்வு பெறவோ கூடாது. காரணம், காக்கின்ற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்மை காப்பாற்றும்படி நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பலசாலியான கர்த்தர், பலம் வாய்ந்த கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். அவர் பராக்கிரமசாலியாக நம்மோடு இருக்கிறார். காரணம், அவர் நம்மை காப்பாற்றுகிற கர்த்தர். அடுத்ததாக நாம் விசுவாசத்தை கண்டு நம்மை அவர் காக்கின்றார். தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போனான் என்று சொல்லி பவுல் வருத்தத்தோடு எழுதுகிறார். யூதாஸ்காரியத் விசுவாசத்திற்கு வலிவு போனான். அவர்களெல்லாம் காக்கப்படவில்லை. அவர்களெல்லாம் நித்திய அழிவுக்கென்று போய்விட்டார்கள். காரணம், அவர்கள் விசுவாசத்தை விட்டு வலிவு போனார்கள். இதைத்தான் பவுல் சொல்கிறார். எமினேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்று சொல்கிறார். அவர்கள் தங்களுடைய நல் மனசாட்சியை காத்து கொள்ளாதபடிக்கு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். தனங்களுக்கு தாங்களே ஆக்கினை அவர்கள் வருவித்துக் கொண்டார்கள். இவர்களை எப்படி கர்த்தர் காப்பாற்ற முடியுமானால் அதே வேளையிலே நாம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம், காப்பாற்றப்படுகிறோம், பாதுகாக்கப்படுகிறோம், பராமரிக்கப்படுகிறோம். அப்போஸ்தலர் வழிகள் 16:31 விதமாய் சொல்லுகிறது, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள், காக்கப்படுவீர்கள், காப்பாற்றப்படுவீர்கள். காக்கின்ற கர்த்தர் உங்களை காப்பாற்றி நடத்துவார். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 19 முதல் 26 வசனங்களிலே மிகப்பெரிய ஒரு மிஷன், ஒரு மிகப்பெரிய தேவனுடைய விடுதலைக்காக மோசே என்ற அருமையான மனிதனை கர்த்தர் அழைக்கிறார். மீதியான தேசத்தில் ஆடுகளை மேய்த்தி கொண்டிருந்த அந்த மோசே 40 வருடங்கள் சென்ற பின்பு அவனை அழைக்கிறார். அப்பொழுது பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசையை நோக்கி, நீ எகிப்துக்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தேடின எல்லாரும் இறந்து போனார்கள் என்றார். அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு போனான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனத்தை போக விடான். ஏன் ஆண்டவர் இருதயத்தை கடினப்படுத்த வேண்டும்? அவன் பார்வோன் என்ன சொல்கிறான்? கர்த்தர் யார், நான் அவரை அறியேன். அப்பொழுது கர்த்தர் தான் யார் என்பதை அவனுக்கு வெளிப்படுத்தவும், கர்த்தருடைய வல்லமை அவனை மேற்கொண்டு நான் ஒரு சாதாரண மனிதன் என்பதை அவன் அறியும்படியாக கர்த்தர் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி வாதைகளினாலே அவனை சிக்ஷித்து
தேவன் மகா பெரியவர், அவருக்கு மிஞ்சினவர் ஒருவரும் இல்லை என்பதை பார்வோன் அறிக்கையிடும்படியாக அறியும்படியாக கர்த்தர் அவன் இருதயத்தை கடினப்படுத்தினார். ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனத்தை போக விடான். அப்பொழுது நீ பார்வோனிடம் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன், அவனை விடமாட்டேன் என்பாய் ஆகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். பாருங்கள், பார்வோன் எல்லாருக்கும் கட்டளையிடுவான். இங்கு தேவனாகிய கர்த்தர் மோசையை கொண்டு பார்வோனுக்கு கட்டளையிடுகிறார். இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என்னுடைய சேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லும்படி மோசே இடத்திலே சொன்னார். பார்வோனை பார்த்து மோசே இதே வார்த்தையை சொல்லியிருப்பான். அப்பொழுது அவன் என்ன சொல்லுவான்? எனக்கு கட்டளையிடுவதற்கு அவர் யார்? அவர் யார் என்று எனக்கு தெரியாது, நான் அவரை அறியேன் என்று சொல்லி அவன் சொன்ன பொழுதுதான் அற்புதங்களும் அடையாளங்களும் அங்கு ஆக்கிரமிக்க வாதைகள் அவனை துயரத்திலே உழல செய்ய அவன் கர்த்தரை அறிந்தான். அவன் சொல்கிறான், நீங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி அவன் பின்பு அனுப்பிவிடுகிறான் என்பதை பார்க்கிறோம். 430 வருடங்கள் அடிமையிலாய் இருந்தவர்களை உடனே ஒரு மனிதன் அனுப்பி விடுவதற்கு அது நடக்குமா என்றால் அது தேவனாலே மாத்திரமே முடியும். இது எப்படி நடந்தது? அது விசுவாசத்தை கொண்டு நடந்தது. அங்கே வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? ஜனங்கள் கர்த்தரை விசுவாசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயும் ஆரோனும் சென்று ஜனங்களிடத்திலே காரியங்களை விவரித்த போது ஜனங்கள் கர்த்தரை விசுவாசித்தார்கள், ஆகையினால்தான் அவர்கள் காக்கப்பட்டார்கள். ஆனால் இங்க என்ன நடக்கிறது? ஒரு சிறிய வித்தியாசமான சம்பவம். வழியிலே தங்குமிடத்தில் கர்த்தர் அவனுக்கு மோசேக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். ஏன்? அவர்தான் அனுப்பி வைக்கிறார், பின்பு ஏன் அவனை காப்பாற்ற வேண்டிய கர்த்தர் கொல்ல பார்த்தார் என்றால், இங்கு தன் மனைவி ஆகிய அந்த சிப்போரால் அவள் விருத்த சேதன உடன்படிக்கைக்கு உடன்படாதவளாய் இருந்தாள். அந்த விசுவாசத்திற்குள்ளாக தன் மனைவியை மோசே கொண்டு வர இயலாதவனாக இருந்தான். அவனுக்குள் குழப்பங்களா சஞ்சலங்களா அல்லது என்ன காரியம் என்று தெரியவில்லை. ஆனால் தன் மனைவியை விருத்த சேதன உடன்படிக்கையின் விசுவாசத்திற்குள் வழிநடத்தாதபடியினால் அவள் மோசேக்கும் தனக்கும் பிறந்த மகனுக்கு விருத்த சேதனம் செய்வதற்கு அவள் அனுமதிக்கவில்லை, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த காரியம் என்ன? ஒரு தலைவன் 430 வருடங்கள் அடிமையாயிருந்த 30 லட்சத்துக்கு அதிகமான இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தும் தலைவன், அவன் முதலாவது கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், அவன் குடும்பத்தார் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அதுதானே தலைமைத்துவத்திற்கு ஒரு முன் அடையாளம். இங்கு தாறுமாறான தவறான ஒரு காரியத்தை கர்த்தர் கண்டார். அது என்ன காரியம்? அவிசுவாசம். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. இங்கு சிப்போராளின் அவிசுவாசம், அதை கீழ்ப்படுத்த முடியாத மோசேயுடைய தடுமாற்றம் தேவனை அங்கு அவனை கொல்லும்படியான ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்தது. ஆனால் இதை அறிந்த சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எடுத்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றால், பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். இங்க என்ன நடக்கிறது? விருத்த சேதனம் என்பது ஆபிரகாமிடத்திலே கர்த்தர் கொடுத்த ஒரு உடன்படிக்கை. உன் முதலாவது பிறந்த உன் சேஷ்ட புத்திரனை நீ விருத்த சேதனம் செய் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த விருத்த சேதனத்திலே என்ன காரியம்? அந்த நுனித்தோல் அறுக்கப்படும் பொழுது ரத்தம் சிந்துதல் உண்டாகிறது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதைத்தான் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 18 முதல் 28 வசனங்களிலே அந்தப்படி முதலாம் உடன்படிக்கையும் ரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. எப்படி எனில், மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளம் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொன்னான். இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பனிமுட்டுகளின் மேலும் ரத்தத்தை தெளித்தான். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அந்தப்படி
மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவரை காணும் பொழுது அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அங்கே இருக்கிறார். ஆனால் உயிரோடு இருக்கிறார், ஆனால் அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிறார். அப்படி என்றால் அவர் நமக்காக பரிசுத்த ஸ்தலத்திலே அவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே அவர் பிரவேசித்திருக்கிறார். தேவ சமூகத்திலே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்புறம் கிறிஸ்தவனா இருந்து பாவம் செய்தால் அவனுக்காக பிதாவினிடத்தில் கிறிஸ்து இயேசு பரிந்து பேசுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நவ் ஹீ இஸ் அவர் அட்வொகேட். நமக்காக அவர் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். பிரதான ஆசாரியன் அந்நிய ரத்தத்தோட வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகந்தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதாக இருக்குமே. அப்படி அல்ல. அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி அவளை காக்கும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். காரியம் என்ன? இயேசு என்றால் காப்பாற்றுகிறவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். காக்கின்ற கர்த்தர் நம்மை காப்பாற்றும்படியாக வந்தார். எதிலிருந்து காப்பாற்ற? பாவத்திலிருந்தும், பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்தும், சாத்தானிலிருந்தும், சாத்தானுடைய மிகப்பெரிய வஞ்சனையிலிருந்தும், பொய்யிலிருந்தும் நம்மை காப்பாற்றும்படியாக, உலகத்திலிருந்தும் அதன் மாயையிலிருந்தும் நம்மை காப்பாற்றும்படியாக கர்த்தர் நம்மை காத்து கொண்டிருக்கிறார். காக்கின்ற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது அவர் எவ்விதமாய் காக்கின்றார்? வழி இதுவே, இதிலே நட என்று சொல்லுகிற சத்தம் உங்களுக்கு பின்னால் கேட்கும் என்று சொல்லியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அருளின வேத வசனங்கள் நம்முடைய இருதயங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கிறதே, இப்படி எழுதி இருக்கிறதே என்று சொல்லி நம்மை அவர் நடத்துகிறார், நம்மை காப்பாற்றுகிறார். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேல், இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையின் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். நாம் விசுவாசிக்கிற பொழுது அவர் நம்மை காத்து கொண்டிருக்கிறார், நம்மை காக்கிறார். விசுவாசத்தை இழந்தால் நாம் காக்கப்படாதே போவோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவன் உண்டென்றும் தம்மிடத்தில் சேருவதற்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். பேதுரு கடலிலே மூழ்கின போது இயேசு அவனை கரம் தூக்கி அவனை பிடித்து சொன்னார், அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? தோமாவை பார்த்து சொன்னார், என்னை நீ கண்டு விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்றார். மார்க் 16ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு சீஷருடைய மன கடினத்தை குறித்தும் அவருடைய அவிசுவாசத்தை குறித்தும் கடிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நாம் இந்த பூமியிலே காக்கப்படுவதற்கு, கர்த்தரால் காக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் வைத்திருக்கிற விசுவாசம் நமக்கு கேடகமாய் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் விதமாய் சொல்லியிருக்கிறது, மரணத்திற்கு நாம் தப்பும்படி, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி, அதாவது மரணத்திலிருந்து நாம் காக்கப்படும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசானவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நாம் காக்கப்படுவதற்கு நாம் விசுவாசமாகிய கேடகத்தை கையிலே வைத்திருக்க வேண்டும். எபேசியர்கள் நிறுவனத்தில் நாம் அதை பின்பு வாசிக்கலாம். இங்கு நாம் பிசாசானவனை ஜெயிப்பதற்கு ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்துவின் நாமம். என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று இயேசு சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் நாமம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அதைத்தான் நாம் வாசிக்க கேட்டோம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி, காக்கப்படும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்படி என்றால் நாம் காக்கப்படுவது கர்த்தருடைய கரத்திலும் நம்முடைய கரத்திலும் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், இதோ மரண வழியும் ஜீவ வழியும் உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், நீ ஜீவ வழியை தெரிந்து கொள். இயேசு அதைத்தான் சொன்னார். கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமும் அது அகலமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் அநேகர். ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் நெருக்கமுமானது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொன்னார். அப்படி என்றால் நாம் காக்கப்படும்படிக்கு ஜீவ வாசலுக்குள், ஜீவ வழிக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும். வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். வேதத்தின்படி நடக்கிறவர்கள் இடறுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வேத மார்க்கத்தாராய், விசுவாச மார்க்கத்தாராய் இருக்கும் பொழுது
அந்த வேதமும் அதன் மேல் வைத்திருக்கிற விசுவாசமும் நம்மை காக்கும். அது கர்த்தர் நம்மை காக்கின்ற காரியமாய் காணப்படுகிறது. மட்டுமல்ல, நாம் இதுவரை பார்த்தது பாவத்திலே நிலைத்து நிற்காதபடி கர்த்தர் நம்மை காக்கின்றார். கிருபையிலே நிலைத்திருக்கும்படி கர்த்தர் நம்மை காக்கின்றார். தம்முடைய வாக்கு தத்தத்தையும் உடன்படிக்கையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிலைநிறுத்தும்படி அவர் நம்மை காக்கின்ற கர்த்தராய் இருக்கின்றார். மட்டுமல்ல, நம் விசுவாசத்தை அவர் கனப்படுத்துகின்றார். நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்தும்படி அவர் நம்மை காக்கின்ற கர்த்தராய் இருக்கின்றார். ஏனென்றால் மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் விசுவாசம் இடறி போகிற காரியமாய் அநேக காரியங்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் என்று சொன்ன பொழுது அவருடைய சீஷர்கள் அநேகர் இது கடினமான உபதேசம் என்று சொல்லி அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து கேட்டார், நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களா? அப்பொழுது பேதுரு சொல்கிறார், நாங்கள் யாரிடத்தில் போவோம்? இவ்விடத்திலே நித்திய ஜீவ வசனங்கள் உண்டே என்றார். அப்படி என்றால் காரியம் என்ன? நாம் காக்கப்படும்படி தேவ வசனம் நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறது. விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவ வசனத்தினால் வரும் என்றபடி அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற தேவ வசனத்தை அனுதினம் வாசிக்கும் பொழுது நாம் பாதுகாக்கப்படுகிறோம். வேதம் உன்னத பட்டில அதைத்தான் சொல்கிறது, நீ அடைக்கப்பட்ட தோட்டம், முத்தரிக்கப்பட்ட கிணறு, மறைவிக்கப்பட்ட நீரூற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் காக்கின்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்விதமாய் இருக்கிறது? அது தோட்டத்துக்கு ஒப்பிடப்படுகிறது, அது ஊற்றுக்கு ஒப்பிடப்படுகிறது. அழகா இந்த வார்த்தை வருகிறது, நீ மறைவிக்கப்பட்ட நீரூற்று, முத்தரிக்கப்பட்ட கிணறு, அடைக்கப்பட்ட தோட்டம். அப்படி என்றால் எவ்வளவு பாதுகாவல்! இன்னைக்கு இதைத்தான் சாத்தான் யோபை குறித்து பேசும் பொழுது ஆண்டவரிடத்தில் அவன் வாதிடுகிறான். ஆண்டவரே, நீ யோபையும் அவனை சுற்றி யாவற்றையும் வேலையடைக்கவில்லையா? அப்படி என்றால் அவனை நான் எப்படி சோதிப்பேன்? நீர் அவனுக்கு வேலையடைத்து பாதுகாத்து வருகிறீர். அதைத்தான் இஸ்ரவேலை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை உயர்குல செடியாய் நாட்டினேன், உன்னை சுற்றி நான் வேலி அடைத்தேன், ஆனால் நீயோ ஆகாத காட்டு செடியின் கசப்பான கொடி கனிகளை தந்தது என்ன என்று சொல்லி வருந்துகிறார். அப்படி என்ற ஆண்டவர் நம்மை காத்து வருகிறார், வேலி அடைத்திருக்கிறார், காப்பாற்றுகிறார். இயேசுவின் நாமம் நமக்கு கவசமாக, கேடகமாக, கோட்டையாக இருக்கிறது. அவரே நமக்கு கோட்டையும், அவரே நமக்கு தஞ்சமும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும், நெருக்கப்படுகிற காலத்தில் தஞ்சமுமாய் இருக்கிறார். அவர் பிளவுண்ட கண்மலையாய் இருக்கிறார். அந்த புறாவை ஒரு பருந்து விரட்டும் பொழுது அந்த புறா கரடுகளிலே போய் அடைய முடியாது, ஆனால் பிளவுண்ட கண்மலையிலே போய் அது தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதே போல நமக்கு கிறிஸ்து இயேசு பிளவுண்ட கண்மலை. அவருடைய விழாவிலே ஈட்டியால் குத்தினார்கள், அது அந்த ஈட்டியிலே நான் கையை போடுவேன் என்று தோமா சொன்னார். இன்றைக்கு அது பிளவுண்ட கண்மலையாய் கிறிஸ்து நமக்கு கண்மலையாய் இருக்கிறார். அவர் ஒரு கரடாக அல்ல, அவர் பிளவுண்ட கண்மலையாய் இருக்கிறார். அதிலே நமக்கு ஓடி தங்கிக் கொள்வதற்கு பாதுகாப்பு உண்டு. வேதம் அதைத்தான் சொல்கிறது, நீ கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமன் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். கர்த்தருடைய நாமம், இயேசு என்ற நாமம், பிளவுண்ட கண்மலையாகி நாமம், நமக்கு அங்கு பாதுகாப்பு உண்டு. நமக்கு அங்கு கர்த்தர் நம்மை காத்து வருகிற தேவனாய் இருக்கிறார். விதமாக விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் நம்மை காத்து வருகின்றார். காரணம், விசுவாசம் இல்லாதவர்கள் யாவரும் அங்கு போக முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 அவிசுவாசிகள் அனைவரும் அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நாம் விசுவாசத்தை காத்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்படி என்றால் கர்த்தர் பவுலோடு இருந்தார். அதைத்தான் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ ராஜாக்களுக்கு முன்பாக, புறையினங்களுக்கு முன்பாக உன்னை நான் நிறுத்துவேன், நீ பயப்படாதே, பலங்கொண்டு திடமனதா இரு என்று சொல்லி அப்போஸ்தலர் 18 அவர் சொல்கிறார். கொரிந்து பட்டணத்துல, நீ பயப்படாத, தைரியமாய் பேசு, உண்மையில் ஒருவனும் கைப்படுவதில்லை, உன்னை காக்கிற கர்த்தராய் நான் உடனே கூட இருக்கிறேன் என்றார். இன்றைக்கு நாம் நற்செய்தி அறிவிப்பதிலே பயத்தை சுமந்து கொண்டிருப்போமானால், மதமாற்றம் வருகிறதே, பிஜேபி இருக்கிறதே, RSS இருக்கிறதே, பஜரங் தள் இருக்கிறதே என்று சொல்லி நாம் அஞ்சிக் கொண்டிருப்போமானால் நாம் ஒருபோதும் கர்த்தரை அறிவிக்க மாட்டோம். விசுவாசத்தினாலே நாம் முன் செல்ல வேண்டும். அதைத்தான் தாவீது சொன்னார், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலையும் தாண்டுவேன். மதில் என்பது நமக்கு தடை. எரிகோ கோட்டை நின்ற பொழுது கர்த்தர் விசுவாசத்தினாலே, அதை ஜனங்களுடைய விசுவாசத்தினாலே அதை ஹானர் பண்ணும்படி அதை இடித்து போட்டு ஜனங்களை காப்பாற்றினார். அங்கு ராகாப் என்ற வேசி கூட, அவள் சிவப்பு நூலை தொங்கவிட்டு, இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற அந்த சிவப்பு நூலை தொங்கவிட்டு, அவள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவளாக
அவருடைய சந்ததியார் தாவீது ராஜாவை பெற்றெடுக்கும் சந்ததியாக, இயேசுவை பெற்றெடுக்கும் சந்ததியாக அவள் அந்த சந்ததியிலே வருகிறவளா இருக்கிறார் என்றால் காரணம் அவளுடைய விசுவாசம். ஆபிரகாம் லோத்துவின் குடும்பத்தை மீட்டு கொண்டு வந்த பின்பு தன்னை மறுபடியும் அந்த 4 ராஜாக்கள் வந்து தாக்கி விடுவார் என்று பயந்திருந்த வேளையிலே கர்த்தர் சொல்கிறார், ஆதியாகமம் 15:1, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உன்னை காக்கும்படிக்கு, அதாவது உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவனை தைரியப்படுத்துகிறார். நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன், நான் உனக்கு மகா பெரிய பலனாய் இருக்கிறேன். ரெண்டுமே மிக அவசியம். பலன் இருந்தால்தான் கேடகத்தை பிடிக்க முடியும். பெரும் பலனை வைத்து கேடகம் இல்லாமல் இருந்தால் அது கர்த்தர், நம்மை காக்கிற கர்த்தர். ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உன்னை காக்கும்படிக்கு உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பல போராட்டங்கள், சாத்தானுடைய வல்லடிகள், எதிராளிகள், அயலகத்தாருடைய அச்சுறுத்தல்கள், இவைகள் நம்மை தாக்கும் பொழுது ஒரு காரியத்தை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், என்னை காக்கும்படி என் தேவனாகி கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அதனால்தான் இந்த வேத வாக்கியத்தை, இந்த வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எபேசியர் 6:11-16 வசனங்களில் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். 16 வசனம், பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவளாய் நில்லுங்கள். ஆண்டவர் யுத்தத்திலே நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், யுத்தம் உங்களுடையதல்ல, அது என்னுடையது, நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அப்படி என்றால் நீங்கள் ஒரு காரியத்தை செய்யுங்கள், விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டு நில்லுங்கள். அப்படி அந்த கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறார். நமக்கு இந்த பூமியிலே நாம் எல்லா சாத்தானுடைய அக்னி ஆஸ்திரங்களையும் அவித்து போட அவன் கையில இருக்கிற ஒரு கவசம் தான் விசுவாசம் என்னும் கேடகம். இயேசு கிறிஸ்து நாமத்தை பற்றிய விசுவாசம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றிய விசுவாசம், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தலை பற்றிய விசுவாசம், பரமேறி போன இயேசு திரும்ப வரப்போகிறார், நித்திய வாழ்வை தரப்போகிறார் என்பதை பற்றிய விசுவாசம் நமக்கு கேடகமா இருக்கிறது. அந்த கேடகத்தை நாம் உயர்த்தி பிடிக்கும் பொழுது சாத்தானுடைய சர்வ எல்லா அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போட்டு விடப்படும். அங்கு கர்த்தர் நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். இதைத்தான் 1 யோவான் 5:4 அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறார், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்றைக்கு உலகத்தை ஜெயிப்பதற்கு நமக்கு கண்களிலே காண்கிறபடி பட்டயத்தையோ படைகளையோ பணத்தையோ பதவிகளையோ நாம் எடுத்துக்கொள்ள அவசியம் இல்லை. நாம் விசுவாசத்தை கொண்டால் இந்த உலகத்தை ஜெயிக்கலாம். அதனால்தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த ஜெயிக்கிற ஜெயத்தை நாம் வைத்திருக்கும் பொழுது கர்த்தர் காக்கிற அந்த காரியத்தை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். கடைசியாக தேவன் ஏன் நம்மை காத்து வருகிறார் என்றால், இந்த பூமியிலே நாம் ஆசீர்வாதமாய் அவருக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. இந்த ஜனங்களை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்ன அதே கர்த்தர், ஸ்தோத்திரப்படுகிறவன் என்னை மகிமைப்படுத்தினார் சொன்ன ஆண்டவர், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்கிறார். நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவருக்கு பிரியமா இருக்கிறது. நமக்கு பிரியம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும் நாம் ஆசைப்படுகிறோம். அதே வேளையில் ஆண்டவரும் அவருடைய ஆசி, அவருடைய பிரியம் என்னவென்றால், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம். நாம் நன்றாய் இருப்பதற்கு அவர் ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். நம்முடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் சுகத்தோடும் பலனோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழும்படிய கர்த்தர் விரும்புகிறார். ஆகினால் தான் கர்த்தர் நம்மை காத்து வருகின்றார். என்னாகமும் 6ஆம் அதிகாரம் 22 முதல் 27 வசனங்களிலே சீனாய் மலையிலே கர்த்தர் மோசேயுடன் பேசுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் மக்களை நீ எவ்விதமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆரோனிடத்தில் நீ சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால் என்று சொல்கிறார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவளை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆசீர்வதித்து கர்த்தர் நம்மை காக்கிறார் என்று பார்க்கிறோம். நம்மை காத்து ஆசீர்வதிக்கிறார் என்பது உண்மைதான், ஆசீர்வதித்து காக்கிறார் என்பது உண்மைதான். நல்லதோர் வீணை செய்து நலங்கட அதை புலியில் எறிவதுண்டோ என்று சொல்லி
பாரதி பாடினார். அப்படி என்றால் என்ன காரியம்? வீணையை அழகாக செய்தால் புழுதியிலே போட முடியாது. விலையேறப்பட்ட ரத்தத்தினால நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம். அதை காக்க வேண்டியது கர்த்தருடைய கடமை. ஆகினால்தான் கர்த்தர் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக நம்மை காத்து வருகின்றார். நாம் ஆசீர்வாதமாய் இருக்கும் பொழுது ஜனங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவார். அதைத்தான் பவுல் சொன்னார். அவங்க என்னை குறித்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஒரு முறை எங்கள் வாழ்க்கையிலே எங்களுடைய மகளுடைய திருமணத்தை நாங்கள் நிறைவேற்றின பொழுது அருகில் இருந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார், மெய்யாகவே உங்களுடைய ஆண்டவராகிய கர்த்தர் மகா பெரியவர், உண்மையிலே உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த மகிமையான திருமணத்தை நான் சொல்ல கேட்டேன் என்று சொல்லி அவர் சாட்சியிட்டார். அவர் ஒரு அவிசுவாசி. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நாம் இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது கர்த்தருக்கு மகிமை உண்டாகிறது. சாலமோனுடைய ஞானத்தை கேட்கும்படி சேவாஸ்திரி வந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் தேவனை மகிமைப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். சாலமோனுடைய ஞானம் எங்கும் பிரஸ்தாபமாயிற்று. அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நாமம் பிரஸ்தாபமாகிறது. என்னை பிரஸ்தாபப்படுத்த எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நாம் அவருடைய பேர் பிரஸ்தாபத்தை வெளிப்படுத்தும் பொழுது, அவருக்கு சாட்சியாய் வாழும் பொழுது, அவருக்கு ஆசீர்வாதமாய் வாழும் பொழுது, இயேசு சொன்னார், இந்த மந்தையிலே இல்லாத ஆடுகள் அநேகம் உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். அது தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா. எப்பொழுது மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது? மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலும் பூலோகத்திலும் மிகுந்த சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகிறது. அப்படி என்றால் நீங்களும் நானும் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யும் பொழுது, இயேசு கிறிஸ்து அறிவிக்கும் பொழுது, அதை விசுவாசித்து ஜனங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் அவர் பேர் பிரஸ்தாபப்படுத்த அங்கே நம்மை வந்து ஆசீர்வதிக்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை கனம் பண்ணுவார். இதை காட்டிலும் என்ன ஆசீர்வாதம் வேண்டும்? நாம் ஆசீர்வாதமா இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை காத்து வருகிறார். நம்மை காத்து வரும் பொழுது நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். பாருங்கள், கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கிற நாமம். இயேசு என்ற நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம் என்று நாம் பாடுகிறோம். அற்புதமான ஒரு பாடல். அவருடைய நாமம் மிக மேலான நாமம். அந்த நாமம் நம்மை ஆசீர்வதிக்கிற நாமம். இயேசு கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகலவித ஆசீர்வாதத்தினால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று எபேசியர் 1:3 சொல்லியிருக்கிறது. உன்னதங்களிலே சகலவித ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் நம் தலையின் மேல் இருக்கிறது. ஆசீர்வாதம் நம் தலையின் மேல் தங்குகிறது. நாம் இந்த பூமியிலே காக்கப்படுவதற்கு அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்பதற்கு அடையாளம். பிழையாமை அன்றைக்கு ராஜா சொல்கிறான், அவன் ஜனங்களை இஸ்ரவேல் மக்களை சபித்து போடு என்று சொல்லி. ஆனால் பிழையாம் சொல்கிறார், இவர்களை நான் சபிக்க முடியாத ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், கர்த்தருக்கு பிரியமான ஜனங்கள், விசேஷித்தமான ஜனங்கள், இவர்களுக்கு ஒப்பான ஜனங்கள் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அவர்களை சபிப்பதற்கு பிறகு ஆசீர்வதித்தான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், இயேசுவின் ரத்தத்தினுடைய மீட்கப்பட்ட ஜனங்கள், நமக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டம், அவருக்கு சொந்தமான ஜனம். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆசீர்வாதம் சொல்லப்படும் போது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்று பார்க்கிறோம். ஆகினால் தேவன் நம்மை காக்கின்றார். அவர் எவ்விதமாய் காக்கின்றார்? ஏசாயா 31:5 சொல்லுகிறது, பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். இன்றைக்கு நாம் மரண வல்லடிகளுக்கு தப்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய சாதரியமும் அல்ல. அது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு. அவர் நம்மை காக்கும்படி நம்மோடு இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்மை காத்து வருகிறது. அவருடைய வழி நடத்துதல் நம்மை காத்து வருகிறது. அவருடைய வசனங்கள் நம்மை காத்து வருகிறது. பரிசுத்த ஆவியின் வல்லமை நம்மை காத்து வருகிறது. இயேசு கிறிஸ்து நாமம் நம்மை காத்து வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மை காத்து வருகிறது. அதனால் காக்கின்ற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் எவ்விதமாய் இருக்கிறார்?
பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனையின் கர்த்தர் எருசலேமில் ஆதரவாக இருப்பார். கோழிகள் தங்கள் குஞ்சுகளை பராமரித்துக் கொண்டிருக்கும் பொழுது பருந்துகள் குஞ்சுகளை தூக்கி செல்லும் பொழுது அந்த 1.5 கிலோ 2 கிலோ கோழி தன் முழு எடையையும் புவியீர்ப்பு விசைக்கு எதிராக செலுத்தி அது வானத்திலே அந்த பருந்தோடு சேர்ந்து இணைந்து பறந்து குஞ்சுகளை மீட்கும்படி போராடுகிறது. இதைத்தான் பார்க்கிறோம். தேவனாய கர்த்தர் நம்மை காக்கும்படி கர்த்தர் நோக்கமாக இருக்கிறார். அதைத்தான் எருசலேமை பார்த்து இயேசு கண்ணீர் உடுத்துவது சொன்னார். எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை சேர்க்க வேண்டுமாய் உன்னை சேர்த்துக்கொள்ள நான் ஆசையாயிருந்தேன், உனக்கும் மனதில்லாமல் போயிற்று என்று சொல்லி வருந்துகிறார். கர்த்தர் நம்மை காக்கிற தேவன். இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தருடைய பாதுகாப்பிலே இருக்கிற நாம் அந்த பாதுகாப்பிலே வராத நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், சிநேகிதர்கள், அறிந்தவர்கள், அயலகத்தாரை அழைக்க வேண்டும். அன்றைக்கு ராகாப் செய்த ஒரு காரியம் என்ன? அவள் தன் வீட்டிலே தன் தாய், தன் தகப்பன், தன் சகோதர சகோதரிகள், தன்னுடைய உறவின் முறையார் யாவரையும் அவள் அழைத்து உள்ளே வந்து சேர்த்து கொண்டு அந்த சிவப்பு நூலை தொங்கவிட்டாள். இதே போல எகிப்திலே பஸ்கா அடிக்கப்பட்ட பொழுது அதை விசுவாசித்த எபிரேயர்கள் அந்த ஈசோப்பினாலே அந்த ரத்தத்தை எடுத்து வாசல் நிலைகளிலும் வாசல் மரக்கதவுகளிலும் அவர்கள் பூசின பொழுது இந்த ரத்தத்தை கண்டு சங்காரதூதனை கடந்து போன அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் நம்மிலே வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் காக்கப்படுகிறோம். அன்றைக்கு கொர்நேலியு வீட்டுக்கு பேதுரு அழைக்கப்பட்ட பொழுது பேதுருவிடத்தில் என்ன சொல்லப்பட்டது? கொர்நேலியுவிடத்தில் என்ன சொல்லப்பட்டது? கொர்நேலியுவே, உன் தான தர்மங்கள் தேவ சமூகத்திலே வந்து எட்டின, உன் ஜெபங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து எட்டின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பேதுரு அவன் அழைப்பித்த பொழுது பேதுரு வருகிறார் என்ற உடனே கொர்நேலியு செய்த காரியம், தன் வீட்டிலே தன் உறவின் முறையார்கள், தன் சிநேகிதர்கள், விசேஷித்த நண்பர்கள், விசேஷித்த சிநேகிதர்கள், உறவின் முறையார் யாவரையும் அவன் அழைத்து வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி வைத்திருந்தான். இன்றைக்கு அத்தகைய ஒரு சிந்தை நமக்கு வேண்டும். ராகாபி போன்ற சிந்தை. நானும் என் வீட்டாரமோ கர்த்தரையே சேவிப்பேன் என்று சொன்ன யோசுவாவின் சிந்தை, இந்த கொர்நேலியின் சிந்தை நமக்கு வரட்டும். நாம் மட்டும் அல்ல. ஒரு பாடல் பாடப்படுகிறது, பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்துடுவார், நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். ஒருவேளை அந்த பாடல் விசுவாசத்தின்படி இருந்தாலும் அதுல ஒரு காரியம், பாவத்தில் ஜீவிப்பவர் ஏன் பாதாளத்திற்கு போக வேண்டும், அவர்களும் பரலோகத்துக்கு வந்திருக்கலாமே என்ற வருத்தத்தோடு இருந்தால் நன்றாயிருக்கும். இன்றைக்கு நரகம் என்பது, நரகாக்கினை என்பது பிசாசுக்காக, அவன் தூதர்களுக்காகவே செய்யப்பட்டதொழிய மனிதர்களுக்காக வைக்கப்படவில்லை. ஆனால் மனிதர்கள் தேவன் வேண்டாம், நாங்கள் அவரை அறியவில்லை என்று பார்வோன் சொன்னதைப் போல அவள் விசுவாசியாமல் போய்விட்டார்கள். வேதம் என்ன சொல்லியிருக்கிறது? அனுப்பப்படாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? விசுவாசியாவிட்டால் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? தொழுது கொள்ளாவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் இன்றைக்கு விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான், அவன் விதைத்த விதை நல்ல நிலத்தில் வந்தபோது 100 மடங்கு பலனை தந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. விதைப்பது நம்முடைய கடமை, வேத வசனங்களை சொல்வது நம்முடைய கடமை. சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பேசுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாமெல்லாம் தேவனுடைய ஆசாரிய கூட்டம். அதைத்தான் மல்கியாவில் நாம் வாசிக்கிறோம். வேதத்தை ஜனங்கள் அவன் வாயிலே தேடுவார்கள், அவன் கர்த்தருடைய தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவன் நம்மை காக்கிறார். நாம் அவருக்காக என்ன செய்ய போகிறோம்? காக்கின்ற தேவனுடைய சத்தியத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும், உத்தமத்தை காத்துக்கொள்ள வேண்டும், பரிசுத்தத்தை, நீதியை காத்துக்கொள்ள வேண்டும், தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும், எளிமையை அணிந்து கொள்ள வேண்டும், அன்பையும் நல்ல ஐக்கியத்தையும் சகோதர சிநேகத்தையும் நாம் வாரி வழங்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவார். நாம் அந்த கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கிடவர் என்ற அந்த ஆசீர்வாதம் நம் தலையின் மேல் தங்கும். இத்துடன் வேத பாடம் நிறைவுற்றது.